கொடுக்கப்பட்டேன். ஆனால் அவன் என்னை நேசிக்கவில்லை. என் கண்களில் கண்ணீர். யாரும் அதை கவனிக்கல. அவன் இதயம் ராகேலோட இருந்தது. ஆனா நான் அவன் வீட்டுல ஒரு நிழல் மாதிரி. என்னில் என்ன குறை என்று கேள்வி கேட்டேன். மனிதன் பார்க்காத என் வலியை, என் மௌனத்தை தேவன் பார்த்தார். நான் அப்பமா எண்ணப்படுகிறேன் என்று கர்த்தர் கண்டு நான் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். கர்த்தர் என் துன்பத்தை பார்த்தார் என்று ரூபனை பெற்றேன். நான் நிராகரிக்கப்பட்டவள் என்று சிமியோனை பெற்றேன். இப்போ அவர் என்னுடன் சேர்ந்திருப்பார் என்று லேவியை பெற்றேன். ஆனா எதுவும் மாறல. அவன் அன்பு இன்னும் எனக்கு இல்ல. நான் உடைந்தேன். அந்த உடைப்பு என்னை தேவனிடம் கொண்டு போச்சு. நான் முடிவு செய்தேன், இனி நான் மனித அன்புக்காக வாழாமல் இப்போ நான் கர்த்தரை துதிப்பேன். அந்த நாள்ல தான் என் வாழ்க்கை மாறியது. யூதாவை பெற்றெடுத்தேன். நான் நிராகரிக்கப்பட்டவள். ஆனா என் கர்ப்பம் துதியை சுமந்தது. நான் புறக்கணிக்கப்பட்டவள். ஆனா தேவன் என்னை தேர்ந்தெடுத்தார். என் கண்ணீரிலிருந்து தேவன் ஒரு ராஜவம்சம் எழுப்பினார். யூதாவிலிருந்து ராஜாக்கள் வந்தார்கள். யூதாவிலிருந்து ஒரு நாள் ஒரு சிங்கம் எழுந்தது. அது சாதாரண சிங்கம் இல்ல, அது ரட்சிப்பின் சிங்கம். என் நிராகரிப்பு உலக ரட்சிப்போட இணைந்தது. நீங்க இப்போ நிராகரிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா தேவன் உங்க வாழ்க்கையில் யூதாவை உருவாக்கி கொண்டிருக்கிறார். மனுஷன் தள்ளினாலும் தேவன் தேர்ந்தெடுக்கிறார். மனுஷனை தேடாதே, தேவனை துதி செய்.